ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிப்ரவரி மாதத்துடைய முதல் நாள். அதே போல் தமிழ் மாதம் தையுடைய 18ஆம் நாள் கிழமை. அதே போல் நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ஸ்பெஷல் ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன ஸ்பெஷல் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய ஞாயிற்றுக்கிழமை தை மாதத்தில் பூசம் நட்சத்திரமானது வருது. நாளை நாள் வரக்கூடிய இந்த பூசம் நட்சத்திரம் நாள் ரொம்ப சிறப்பான நாளாக கருதப்படுது. தை மாதத்தில் வரக்கூடிய பூசம் தைப்பூசம் என்று அழைக்கப்படும். அதாவது முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு சிறப்பான நாள் என்று நாளை நாள் சொல்லலாம். நாளைய தைப்பூசத்தில் என்ன மாதிரி பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்கலாம், நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள், வீடியோ இருக்குது. இல்லைனா வீடியோட லிங்க்கை இந்த வீடியோவில் கொடுக்குறோம், வேணுங்கிறவங்க பார்த்துக்குங்க. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தைப்பூசத்தை முன்னிட்டு நாளை நாள் பண்ண வேண்டிய தானத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலி பூசங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தை மாதத்தில் வரும்போது ரொம்ப ஸ்பெஷல் நாளாக கருதப்படுது. மற்ற மாதங்களில் வரக்கூடிய பூசத்தை விட தையில் வரக்கூடிய பூசம்தான் அனைத்து முருகன் கோவில்கள்லையும் சிறப்பாக கொண்டாடப்படும். ஸோ இந்த தைப்பூசத்தை முன்னிட்டு நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தானம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுது. அதாவது நாளைய தைப்பூசத்தை முன்னிட்டு இந்த தானம் செய்தால் இந்த வருடமே உங்களுக்கு சிறப்பாக அமையும் என்று சொல்லப்படுது. ஸோ சிறப்பாக அமைய தைப்பூசத்தில் செய்ய வேண்டிய தானத்தை வாங்க பார்க்கலாம். ஸோ அந்த தானம் என்ன தானம், அதை செய்கிறது எந்த அளவுக்கு நல்லது அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன்பெறுங்க. பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து தைப்பூச திருநாளும் வந்திருக்கிறது. சாரசாரையாக பக்தர்கள் முருகன் கோவிலுக்கு படையெடுப்பதை நம்மால் இப்பருந்தே பார்க்க முடியும். சாலையோர எங்கும் தண்ணீர் பந்தலும் நீர்மோர் பிரசாதமும் வழங்கப்படும். இந்த தைப்பூச திருநாளில் அன்னதானம் செய்வது நாளை நாள் மிக சிறப்பான பலனை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும். உங்களால் இயன்ற அன்னதானத்தை வரக்கூடிய பக்தர்களுக்காக கொடுக்க வேண்டும். தீராத கடன் பிரச்சனையில் சிக்கி இருப்பவங்க தைப்பூச திருநாளான நாளை நாள் எந்த பொருளை பக்தர்களுக்கு அன்னதானமாக கொடுத்தா கடன் சுமையிலிருந்து விடுபடலாம் அப்படிங்கிற ஆன்மீக சார்ந்த முக்கிய விஷயத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை இந்த வீடியோவில் முருக பக்தர்கள் அனைவருமே தெரிந்து கொண்டு தைப்பூசமான நாளை நாள் இந்த தானத்தை செய்து முருகனுடைய அருளை பெற்றிருங்க. முருகனுக்கு உகந்தது என்றால் அது மலைத்தேன். சுத்தமான தேன் கொஞ்சம் வாங்கி வைத்து கொள்ளுங்க. சுத்தமாக காய்ச்சிய பாலில் தேவைக்கேற்ப தேன், வாசனைக்காக ஏலக்காய் போட்டு அதை நல்லா கலந்து அதை முருகனுக்கு எடுத்துட்டு போங்க. குருக்களிடம் இந்த பிரசாதத்தை கொடுத்து முருகனுக்கு நைவேத்தியம் செய்ய சொல்லி சொல்லுங்க. நைவேத்தியம் செய்ததுக்கு பின்னாடி அதை வாங்கி கொள்ளுங்க. பிறகு சின்ன சின்ன டம்ளரில் இந்த பாலை ஊற்றி கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தானமாக பிரசாதமாக கொடுக்கணும். வீட்டிலையே இந்த வழிபாட்டை செய்தாலும் சரி, அந்த பாலை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கொண்டு போய் வீதியில் இருப்பவர்களுக்கு இந்த பாலை தானமாக உங்களுடைய கையாலேயே கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் என்று சொல்லப்படுது. 1 லிட்டர் பால், 2 லிட்டர் பால், 5 லிட்டர் பால் என்று உங்கள் நிதி நிலைமைக்கேற்ப இந்த தானத்தை நாளை நாள் செய்யலாம். இந்த பாலை நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் அருகில் எந்த உயிரினம் வந்தாலும் அந்த உயிரினத்தை உதாசீனப்படுத்தக்கூடாது. உதாரணத்துக்கு நாய், பூனை, பசு எந்த ஜீவராசிகள் வந்தாலும் கொடுக்கலாம், தவறு கிடையாது. மனிதர்களுக்காக மட்டும்தான் இந்த தானம் என்று சொல்லி மற்ற ஜீவராசிகளை உதாசீனப்படுத்தி விடாதீங்க. ஏன்னா முருகர் எந்த ரூபத்திலாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த பிரசாதத்தை கொடுத்து விட்டு உங்களுக்கான ஆசையை வழங்கி விடுவார். ஸோ அதனால் இந்த பரிகாரத்தை வீட்டில் இருக்கக்கூடிய முருகன் திருவுருவப்படத்துக்கு முன்பு செய்துவிட்டு வீட்டு பக்கத்திலேயே இந்த பாலை நீங்கள் அன்னதானம் செய்தாலும் தவறு கிடையாது. ஆனால் கட்டாயமாக தைப்பூச திருநாள் அன்று ஏதாவது ஒரு முருகன் கோவிலில் சென்று வழிபாட்டை மேற்கொள்ள தவற விடாதீங்க.
அதே போல் உங்கள் வீட்டில் முருகனுடைய சிலையோ அல்லது வேல் வைத்திருந்தாலோ சரி, அதற்கு தேன் அபிஷேகம் பால் அபிஷேகம் செய்வது சிறப்பு. முடிந்தவர்கள் பஞ்சாமிர்தம் செய்து நெய்வேத்தியம் வைத்து வழிபாட்டையும் முருகனுக்கு நிறைவு செய்யுங்க. இந்த எளிமையான வழிபாடு நாளைய தைப்பூசம் திருநாளில் உங்களுக்கு நல்லதொரு எதிர்காலத்தை கொடுக்குங்கிற ஒரு நோக்கத்தோடு நான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப வழிபாடு செய்து பயன்பெறுங்க. இப்போ நாளைய தைப்பூச திருநாளில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பலன்கள் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு மேச ராசிக்காரங்களுக்கு பார்க்கலாம். மேச ராசிக்கு சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்கும். வீட்டில் விருந்தாளிகள் வருகை இருக்கும். சுப செலவுகள் ஏற்படும். வேலையை வியாபாரத்தை சரியாக கவனிக்க உங்களுக்கான நேரம் போதாது. நேரத்தை வீணடிக்காதீங்க. கவனமாக இருங்க. வேலையிலையும் வியாபாரத்திலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. ரெண்டாவது ரிஷபராசியை பொறுத்தவரை அமைதியான நாளாக இருக்கணும். வேலையும் வியாபாரமும் சரியாக அந்தந்த நேரத்தில் நடக்கும். பெருசாக எந்த டென்ஷனும் இருக்காது. நிதி நிலைமை சீராக இருக்கும். தேவைக்கேற்ப கையில் பணம் இருக்கும். நாளை நாள் சந்தோஷமாக கடந்து செல்லும். இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். அப்புறம் மிதுன ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். கையில் எடுத்த வேலைகள் அவ்வளவு சுலபத்தில் வெற்றியை கொடுக்காது. சின்ன சின்ன சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியது வரும். அதற்காக கவலைப்பட வேண்டாம். நாளை நாள் உங்கள் கடமைகளை எல்லாம் சரியாக செய்து முடித்திருக்கணும். அப்புறம் கடகராசிக்கு திறமையாக செயல்படணும். சுறுசுறுப்பாக செயல்படணும். வேலையிலையும் வியாபாரத்திலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும். மனதிற்கு பிடித்த நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அப்புறம் சிம்ம ராசியை பொறுத்தவரை உற்சாகத்தோடு இருப்பீங்க. சோம்பேறித்தனத்தை விட்டு விடணும். வேலையிலையும் வியாபாரத்திலும் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறிவிட வேண்டும் என்ற உங்கள் ஆர்வம் உங்களுக்கு கை தூக்கிவிடும். அப்புறம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாகை சூடுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். கலைஞர்களுக்கு தகுந்த வாய்ப்பு வீட்டு கதவை தட்டும். நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாள். வேலையிலையும் வியாபாரத்திலும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இறை வழிபாடு மனதிற்கு அமைதியை தரும். அப்புறம் துலாம் ராசி, உங்களுக்கு கொஞ்சம் சோர்வு இருக்கும். உடல்நல பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். நேரத்திற்கு சாப்பிடணும். வேலை என்று மட்டும் இல்லாமல் உங்களுடைய நலனிலே அக்கறை காட்டுவது நல்லது. கொஞ்ச நேரம் குடும்பத்திற்காக நேரத்தை ஒதுக்குவது மனநிறைவான சந்தோஷத்தை கொடுக்கும். அப்புறம் விருச்சிக ராசி, உங்களை பொறுத்தவரை நாளை நாள் வருமானம் நிறைந்த நாளாக இருக்கும். நீண்ட நாள் வர கடன் வசூலாகும். உங்களுக்கும் வீட்டிற்கும் தேவையான பொருட்களை வாங்கி மகிழலாம். சில பேருக்கு சொத்து வாங்குவதற்கு வாகனம் வாங்குவதற்கு கூட யோகம் இருக்குது. லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த நாள் என்று சொல்லலாம். அப்புறம் தனுசு ராசி, உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை நீங்களே ஊக்கப்படுத்தி கொள்ளணும். ஆர்வத்தோடு செயல்படணும். உங்களோடு இருப்பவர்களை வாழ்க்கையில் முன்னேறிவிட தேவையான உதவிகளை செய்யணும். அடுத்தவர்களுக்கு பண உதவி செய்யணும். நாளை மனநிறைவோடு தூங்க செல்வீங்க. இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. அப்புறம் மகர ராசிக்கு எல்லா விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும். சோம்பேறித்தனம் கூடாது. எந்த ஒரு வேலையிலையும் தாமதம் இருக்கக்கூடாது. வீண் அலைச்சல்கள் உண்டாக வாய்ப்பு இருக்குது. கூடுமான வரை நீண்ட தூர பயணங்கள் தவிர்த்து கொள்வது நல்லது. அவசியம் பயணம் செய்ய வேண்டும் என்றால் நிச்சயம் கவனத்தோடு செயல்பட வேண்டும். அப்புறம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டென்ஷன் இருந்த நாளாக இருக்கும். கொஞ்சம் கோபம் அதிகமாக வரும். வேலையிலையும் வியாபாரத்திலும் மந்தமான தன்மை நிலவும். அடுத்தவர்களை திட்டக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். உங்களை பல பேர் எதிரியாக பார்க்கக்கூடிய தருணம் அமையும். கவனமாக செயல்படுங்க. கூடுமான வரை நிதானத்தோடு இருப்பது நல்லது. அப்புறம் ஃபைனலாக மீன ராசிக்கு எதிர்ப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உங்களுடைய மனதில் பட்ட விஷயங்களை வெளிப்படையாக சொல்வதற்கு முன்பு பல முறை சிந்தித்து பாருங்கள். உங்கள் பேச்சுக்கு மரியாதை இல்லாத இடத்திற்கு செல்லாமல் இருப்பது நல்லது. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். அதிகம் பேசக்கூடாது. ஸோ இந்த மாதிரி உங்கள் ராசிக்கு நாளை நாள் கவனமாக இருக்கணும். ஸோ ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளைய தைப்பூச திருநாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலனை தெளிவாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஆக்சுவலி இந்த வீடியோவில் தைப்பூசத்தில் பண்ண வேண்டிய தானமும் இந்த பலனும் தெரிஞ்சுக்கிட்டது உங்களை போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பலன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் நாளை தைப்பூசத்தில் பண்ண வேண்டிய தானத்தையும் தெரிஞ்சுக்கிட்டும். அவங்க ராசிக்கேற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும்.
இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.